நம்ம பார்க்க போகிறது ஏரி மீன் குழம்பு. பொதுவாக ஏரி மீன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. பட் சில பேர் வந்து அதில் மண் வாசனை வருது அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரி மீன் வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த மண் வாசனையெல்லாம் வராமல் ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஏரி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா கெண்டை மீன் அப்படி இல்லைன்னா விரால் மீன் மட்டும் தனியாக வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளே போய் பிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கிறதுனால என்ன மீன் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்மளால் குழம்பு பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து விரால், கெண்டை, ஜிலேபி, கொரவை, அதுக்கப்புறம் வந்து கெளுத்தி, இந்த மீன் எல்லாமே இருக்குது. இந்த எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மீனில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லா மீனுமே இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து விரால், கெண்டை, ஜிலேபி, கொரவை, அதுக்கப்புறம் வந்து கெளுத்தி, எல்லா மீனுமே இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மீனில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, பாதியாக கட் பண்ணின லெமனும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கணும். இந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அந்த மீனில் வந்து இறங்கும். நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது மீன்லேயும் அந்த உப்பு, காரம் எல்லாமே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5 நாட்டு தக்காளி எடுத்து கையிலேயே நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலையே ரெடி பண்ணினா குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போது மீன் குழம்பு செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாக்கா மண் சட்டியில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போது கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இந்த மாதிரி இடித்த பூண்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கு பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். கட் பண்ணலை, இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு. இப்போது இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்க மீன் துண்டுகளை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மீன் நம்ம போடும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மீனையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போது மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து விட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த மீன் குழம்போட ஹைலைட் வந்து இந்த தேங்காய் பால் தான். இந்த தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் இந்த குழம்பே வந்து வேறு மாதிரியான ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மண் வாசனைலாம் இல்லாமல் இது வேறு மாதிரியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த தேங்காய் பால் தான். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு மீன் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வந்து மீன் வேக விட்டால் போதும். மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி. இப்போது இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து
இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டே பண்ணி இந்த மண் சட்டிலே நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.